ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். இன்றைய நாயன்மாராக 49ஆம் என்னுடைய காரி நாயனாரை பேசுவதற்காக வந்துள்ளோம். சோழ நாட்டின் சொந்தக்காரர், திருக்கடவூர் என்னும் திருத்தலத்தில் அவதரித்தவர். கடவுர்னா எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேயனை காத்த ஊர் என்றும் 16 என்று யமனையே தனது இடக்காலால் உதைத்த ஊர். காலகாலன் என்று நாடும் போற்றப்படுகின்ற சிவபெருமானை கொண்ட திருத்தலம், அன்றாடம் ஆடுகின்ற ஒரு திருத்தலம் திருக்கடவூர். இங்கே அவதரித்தார் காரி என்னும் ஒரு சிறந்த தமிழ் மகன், ஒரு தமிழ் புலவர். தமிழால் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு காரியும் ஒரு எடுத்துக்காட்டு. இறைவன் தமிழின்பால் அவ்வளவு பற்று கொண்டவன். தமிழ் சங்கங்களுக்கு தலைவராக விளங்கியவன் சிவபெருமான். தமிழோடு அவனுக்கு இருக்கும் தொடர்புகளை நாம் சொல்லுதற்கரியது அத்துணை அகச்சான்றுகள் உண்டு. இந்த பெருமானின் மீது பாடல்களை இயற்றி அதை வெவ்வேறு வேந்தர்கள், சேரன், சோழன், பாண்டியன் இவர்களிடமெல்லாம் தான் எழுதிய பாடல்களை எடுத்து கொண்டு சென்று அவர்களுக்கு முன் அமர்ந்து அவர்களுக்கு உரையோடு விளக்கி இனிய பொருளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களது நன்மதிப்பையும் அன்பளிப்பையும் பெற்று அதை கொண்டு போய் அறச்செயல்களுக்கு ஈடுபடுத்துகின்ற பெருமகனார். அறச்செயல் என்றால் அன்னதானம் செய்வது, திருவிழாக்கள் நடத்துவது, சிவனடியார்களை போற்றுவது, இப்படிப்பட்ட செயல்களுக்கு தமிழால் தான் ஈட்டிய பொருளை செலவு செய்த பெருமகனார் காரி நாயனார். இவரது விண்மீன், இவர் இறைவனோடு கலந்த தினம் மாசி பூராடம். தனியாக பெரிய வரலாறுகளெல்லாம் இவருக்கு இல்லை. தனியாக வரலாறு இல்லை என்றாலும் தமிழால் இறைவனை அடைந்த ஒரு பெருமகனார் காரி நாயனார். தமிழால் இறைவனை அடையலாங்கிறதுக்கு 1-2 செய்திகளை சொல்லி இந்த நாயனாரை நாம் நிறைவு செய்யலாம். தமிழே சைவம், சைவமே தமிழ். இதை ஞானசம்பந்தன் வாழ்வு நமக்கு சொல்லும். தமிழுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு சொல்கிறார். தமிழே சைவம், தமிழ் ஞான சம்பந்தன் என்றான், இறைஞான சம்பந்தன் என்றான், மனஞான சம்பந்தன் என்றான், இசைஞான சம்பந்தன் என்றும் தன்னை சொல்லிக்கொண்ட ஞானசம்பந்த பெருமான் முதல் அடியையே தோடுடைய செவியன் என்று 3 வயதில் பாடி இறைவனுக்கும் தனக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பறைசாற்றியவன். சைவமே தமிழ். இதை ஞானசம்பந்தன் வாழ்வு நமக்கு நன்றே சொல்லும். சிவபெருமான் மதுரையில் பானபத்திரருக்காக சேரமான் பெருமான்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும்போது ஒரு லெட்டர், ஒரு கடிதம், ஒரு திருமுகம் கொடுத்து அனுப்புகிறார். எப்படின்னா, இந்த பானபத்திரரை எனக்கு தெரியும், நம்பால் நீ எப்படி என் மீது அன்பு கொண்டு இருக்கிறாயோ அது மாதிரி இந்த பானபத்திரரும் என் மீது அன்பு கொண்டவன் வறுமையில் வாடுறான்ப்பா, அவனை உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், தயவு செய்து அவனுக்கு வேண்டியனை கொடுத்து திருப்பி அனுப்பிடு, வேண்டியனை கொடுத்து திருப்பி அனுப்பிடு, அங்கேயே வச்சுக்காத, அவன் அன்றாட என்னை பாடுபவன், இங்கே இருக்கணும் அவன் அப்படின்னு அனுப்புகிறார். இந்த பாட்டு தான், இந்த பாட்டு 11ஆம் திருமுறையின் முதல் பாட்டு. இப்போ இறைவனுக்கு தமிழின் அவர் ஒரு பாட்டு எழுதாமல் அவன் கனவுலையே போய் சொல்லியிருக்கலாம்ல. யார் கனவுல? சேரமான் பெருமான் கனவுல போய் வராயா, அவனுக்கு எதாவது கொடுத்தனுப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு இங்கேருந்து பாட்டு எழுதி அனுப்புகிறாரு? அவ்வளோதான். இவருக்கும் தமிழ் பாட்டு எழுதணும்னு ஆசை. யார்? சிவபெருமானுக்கு.
அந்த தமிழ் பாட்டினால ஏதாவது பயன் விளைய வேண்டும் என்று பானபத்திரர் கையில் கொண்டு போய் சிபாரிசு கடிதம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். அதை ஒரு பாட்டாக எழுதி கொடுத்து அனுப்புகிறார். அந்த பாட்டை அவன் என்ன பண்ணுறான், சேரமான் பெருமான் ஆகா இறைவன் கைப்பட எழுதிய பாடல் என்று சொல்லி அதுக்கு 1000 படி எடுத்தானான், 1000 ஜெராக்ஸ் எடுத்து நாடகம் கொடுத்தானான். தமிழும் இறைவனும் எப்படியெல்லாம் விளையாடுறாங்க பாருங்க. தமிழுக்காக ஏங்கி தவிக்கும் சிவபெருமானை நாம் மலைபாடியில் பார்க்கலாம். எல்லா ஒரு கோயிலும் சிவபெருமான் இருக்கிறான் ஐயா. எல்லா கோயிலையும் வந்து பாடுனா முடியுமா? சுந்தரர் போயிட்டே இருக்கிறாரு, போகிற வழியில் ஒரு கோயிலை விட்டுட்டார். அந்த கோயில் தான் மலைபாடி. மலைபாடியை விட்டுட்டு மறந்து போயோ இல்லை நேரம் இல்லையோ என்னவோ தெரியல விட்டுட்டு அப்படி போயிட்டார், எஸ்கேப் ஆகிட்டார். பிடிச்சிக்கிட்டார் சிவபெருமான். சுந்தரா மலைபாடி மறந்தாயோ? எல்லா ஊர்லேயும் அவன் தானே இருக்கிறான், அங்கே பாடினா என்ன இங்கே பாடினா என்ன? அவருக்கு ஒவ்வொரு ஊரை பற்றியும் பாடணும்னு ஆசை. மலைபாடி மறந்தாயானோன்னா இவர் திரும்பவும் ஓடியே மலைபாடிக்கு போய் பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனை மன்னே மாமணியே மலைபாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பாடுறாரு. ஒரு குழந்தை மாதிரி என்னை பாடாமல் போயிட்டு அம்மாவை அப்படி போகிறா. ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அந்த குழந்தைய பார்க்காம போனவொன்னு அந்த குழந்தை அம்மா அப்படின்னு அழுது. அந்த அம்மா திரும்பி வந்து குழந்தைய பார்த்து, டேய் உன்னை பார்க்காம போவனாடா, இருடா போகலான்டான்னு அந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போகிறா. அங்கே குழந்தையாக இருப்பது இறைவன், அம்மாவாக இருப்பது அடியார். என்னை பாடாமல் போயிட்டியப்பான்னு பாடுறாரு யார்? பெருமான். எப்பா உன்னை மறக்கேனே அன்னே, உன்னை மறக்கேனே, உன்னை மறப்பனா? உன்னையெல்லாம் நான் வேற யாரை போய் பாட போகிறேன்ப்பா அப்படின்னு பாடுறாரு. அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. என்ன அழகான பாடலுங்க. அன்பு, இனிமை, தமிழ் அத்துணையும் விளைந்த பாடல்கள் சைவ பாடல்கள். இதெல்லாம் நம்ம வந்து மனம் கனிந்து அறிய வேண்டும், மனம் கனிந்து பாட வேண்டும். இந்த நீ பதிகங்களை படிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பதிகத்தை படித்தால் என்ன உனக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். அது வந்து ஆஃபர், அமேசானில் ஆஃபர் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஆஃபருக்காக இறைவனது பதியங்களை படிக்காதீங்க. அதில் உள்ள தமிழை படியுங்கள். இறைவன் உங்களுக்கு கிட்ட வந்துடுவான். உங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னத்துக்கு அவங்ககிட்ட போகணும்? நல்ல தமிழை உணருங்கள், நல்ல தமிழை அறியுங்கள், நல்ல தமிழை படியுங்கள். நல்ல தமிழை, அதாவது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கே நீங்கள் கொடுத்து வச்சா தான் கிடைக்கும், இல்லாட்ட கிடைக்காது. தன் மீது பாட்டு பாடவில்லையே என்பதற்காக மலைபாடி இறைவன், எல்லா ஊர்லேயும் சிவபெருமான் தான் இருந்தால் கூட அந்த மலைபாடி இறைவன் சுந்தரன்ட்ட போய், சுந்தரா என்னை பாடாது வந்தாயோ அப்படின்னு கேட்க, இவர் திரும்பவும் மலைபாடிக்கு போய் நின்று இந்த பொன்னார் மேனினே உலகத்தரம் வாய்ந்த ஒரு பாடல், சைவர்கள் அத்தனை பேருக்கும் மனசால தெரிந்த ஒரு பாடல். அப்படி ஒரு பாடலை உருவாக்கி தருவதற்கு இறைவன் அங்கே வழிவகுத்து தந்தான். அதான்யா, வேற ஒன்றும் இல்லை. உலகத்தார் தமிழை அனுபவிக்க தனக்காக பாட சொன்னான். உலகத்தார் இந்த பாடல்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பாட சொல்கிறோம். பித்தா பரிசூடி பெருமானே, அங்கே என்னடா பாடணும், பாடுறா. என்ன பாட்டு ஐயா? 12 வயசு பையன், அவனுக்கு என்ன பாட வரும்? அவனே நொந்து போயிருக்கிறான், கல்யாணம் நடக்காத மாதிரி. தடுத்தால் கொண்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் கோயிலுக்கு. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், எத்தனை பேர் உற்றார் உறவினர் சுற்றம் அத்தனை பேரையும் விட்டு போட்டு வெண்ணெய்நல்லூரில் வந்து அவனுக்கு வழக்கு, அந்த வழக்கு பிணக்கு எல்லாம் முடிஞ்சு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன பாடுங்கிறார். அங்கே பார்த்தா அவனுடைய முற்பிறவி நினைவு வருகிறது, பாடுறான். சுந்தரர் பாடுகிறார். என்ன பாட? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியும், பாடு. என்னை பித்தன் என்று விழித்தாயே, என்னை பித்தன் என்று அழைத்தாயே, பித்தன் பைத்தியம்னு சொன்னல, அதையே பாடுறா. பித்தா பரிசூடி பெருமானே. பாருங்க, இந்த பித்தா பரிசூடி பெருமானேங்கிறத கூட ஒரு சின்ன நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்கிறார். பரிசூடி பெருமானேங்கிறார்.
அது என்ன, எல்லாருமே அப்படி தான் பாடுவாங்க. தோடுடைய செவியன் தூவெண் மதிசூடி, அங்கே முதல் பாட்டு. தோடுடைய செவியன் தூவெண் மதிசூடி, தூய வெள்ளை நிற மதியை சூடுவன் யார்? பெருமான். இங்கேயும் பாடுங்க, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. செக்கிலார் பாடுறார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணி என்கிறார். அங்கே ஏன் எல்லாரும் நிலவை சொல்கிறாங்க? ஏன் எல்லாரும் அந்த பிறையை சொல்கிறாங்க? இப்போவே ஒரு கேஸ் முன்ஜாமீன் வாங்குகிறாங்க எல்லாரும். என்ன முன்ஜாமீன்? என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வரப்போகிற மாதிரி தெரியுது, நான் ஒரு தப்பும் பண்ணலை, தயவுசெய்து என்னை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுடுங்க, இப்போவே ஜாமீன் கொடுத்துருங்க. பிறைக்கு ஒரு பிறை எப்படி இறைவனை சேர்ந்தது, மதி எப்படி இறைவனை சேர்ந்தது என்பதற்கு ஒரு தொன்மம் உண்டு, ஒரு புராண கதை உண்டு. அவன் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணவன் சிவபெருமான் காலில் விழுந்த உடனே மன்னிப்பு யாரெல்லாம் கேட்டாங்களோ அவனுக்கு மன்னிப்பு இந்த மதத்தில் தான் முதல்லையே கிடைச்சது. வேறு எந்த மதங்களும் பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னால் அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது இந்த சைவம் தான். சந்திரன் தப்பு பண்ணிட்டான், 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணால் அதில் ரோஹிணியை தவிர மற்றவங்க மேலே அது அன்பு காட்டவில்லை என்று இவன் மீது புகார் வந்தது. அதனால் இவனை சபித்தான். இவன் ஒவ்வொரு கலையாக குறைந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே சந்திரன் அழிவதற்காக நேரம் வந்தது. அழிவதற்காக நேரம் வந்து விட்டது என்பதற்காக தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக உலகமாய சிவபெருமான் காலில் விழவும் இவனை தூக்கி தலையிலே வைத்து கொண்டார். அத்தோடு அந்த கலை நின்றது, பின் வளர்ந்தது. அப்போது தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்ட போது அவனை தன் தலையிலேயே தூக்கி கொண்டு வைத்து ஆடுகின்ற மதம் இந்த மதம். மன்னிப்பு கேட்டால் மனதார வாழலாம் என்ற ஒரு செய்தி உலகுக்கு சொன்ன மதம் இந்த சைவ மதம். அப்போது அதை அங்கே பாடுறாரு யார்? தோடுடைய நான் எவ்வளோ தப்பு பண்ண போகிறேன்ப்பா, இப்போவே மன்னிச்சிரு. தோடுடைய செவியன் தூவன் மதிசூடி, நீ மதி வச்சிருக்கிற. அப்போ என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுக்கு நீ ஆள். அங்கே பார்க்குறாரு, பித்தா பிறைசூடி பெருமானே, பித்தா அடுத்த வரிய பிறைசூடி. அங்கே பார்க்குறார், உலகலாம் உணர்ந்து ஓதற்க. நான் பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் திருக்கதைகளை சொல்ல வந்தேன், இதில் ஏதாவது தவறு நேரலாம்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு அப்போவே முன்ஜாமீன் வாங்கிட்டார். யார்? செக்கிழார் பெருமான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். இது மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் பிறையை நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நினைக்கணும். பிறை தேய்கிறான், ஆனால் அது தேய்வே இல்லை, அது வளர்வின் அறிகுறி. பின்னாடி வளரப்போகுது, அதுக்காக இப்பொழுது தேய்கிறது. உலக தத்துவமே அதுதான் ஐயா. எனவே நாம் தமிழை அறிந்தால் அத்துணையும் அறியலாம், உலகின் அத்துணை இன்பங்களையும் நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். அப்பரின் தமிழ் கேட்க தலங்கள் பல ஏங்க. அப்புறம் எங்கே போகிறாரு? காளகஸ்தியிலேருந்து காசிக்கு போகிறார். காசியிலேருந்து கூட வந்தவங்கெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு அவர் கைலாயம் போகணுன்னு ஆசை. வயசு ஒரு 70 ஆச்சு. 70க்கு மேலே எங்கே கைலாசம்? 70க்கு வந்ததே கைலாசம் போகிற மாதிரி தான் போகிறாரு. கால் தேய உடல் தேய மனம் தேய போகிறார். கால் தேய உடல் தேய மனம் தேயலை போகிறாரு. போய் அப்படியே உடம்புங்கும் போச்சு, கீழே அப்படியே தவழ்ந்து போகிறாரு. கை தேய்கிறது, கால் தேய்கிறது, நெஞ்சு தேய்கிறது, முகம் தேய்கிறது. அங்கே முனிவராக வருகிறார். யார்? பெருமான். நவுக்கரசா, எங்கப்பா போகிற? நான் கைலாயம் போகிறேன். உடம்பெங்கும் தேய்ந்தும் அவரது உள்ள உறுதி தேயவில்லை. நான் கைலாயம் போய்கொண்டிருக்கிறேன். முடியாதுப்பா, தேவர்களும் காண ஒண்ணா கைலாயம். இந்த வயதில் இவ்வளவு உடம்பை வச்சுக்கிட்டு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, தேய்ந்த உடம்பு, நைந்த உடம்பு, நொந்த உடம்பை வச்சுக்கிட்டு எப்படிப்பா கைலாயம் போவார்? திரும்பி போப்பா, நான் திரும்பி செல்லேன். எனது உடல் தேயும், ஆனால் என் உள்ளம் தேயாது. நான் எனது உயிரே போகட்டும், அதாவது இந்த உடல்லேருந்து உயிர் போகட்டும், ஆனால் அந்த உயிர் கைலாயம் போகும். நீங்கள் யார்? போங்கள்ன்ட்டார். முனிவர் போயிட்டார். சிவபெருமான் அசரீரி தருகிறார். இப்போ முனிவர் சொன்னதால் அவர் கேட்கல. அதுவே சிவபெருமானா வந்திருந்தாருன்னா கேட்டிருப்பார்.
ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நாவுக்கரசா, நீ கைலாயத்தை திருவையாறிலே காண்பாய், நீ ஐயாற்றுக்கு செல்வாயாக, ஐயாற்றில் எனது கைலாய காட்சியை காண்பாய், செல்லப்பா, திரும்பி செல்லப்பாங்கிறார். இவர் எப்படி போவார்? இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறார். கவலைப்படாதே நாவுக்கரசா, இங்கே ஒரு திருக்குளத்தை காட்டுகிறேன், அந்த திருக்குளத்திலே மூழ்கி எழு. உன்னை பாடுவதற்காக தமிழகத்தில் பல தலங்கள் ஏங்கியும் காத்து கொண்டிருக்கின்றன, ஏங்கி கொண்டிருக்கின்றன. நீ ஐயாறு இங்கே இந்த குளத்தில் மூழ்கி ஐயாறில் எழுவாய், ஐயாறில் நாம் உமக்கு கைலாய காட்சியை காட்டுவோம். உங்களது பாடல்களை இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது, அதை விட்டு போட்டு கைலாயத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கேயே உயிரை விட்டு போட போகிறாய். எனவே நாவுக்கரசா, தயவு செய்து அந்த திருக்குளத்திலே மூழ்கு, நான் இறைவன் பேசுகிறேன்கிறார். இறைவன் பேசுகிறதுக்கப்புறம் அப்பீல் என்ன? திருக்குளத்தில் இறங்குறாரு. இறங்கின உடனே இவருடைய அந்த உடம்பு, தேய்ந்த உடம்பெல்லாம் வலிமை பெறுகிறது, பொலிவை பெறுகிறது, வலுவை பெறுகிறது. இறங்கி அங்கே ஐயாற்றில் எந்திரிக்கிறார். எந்திரித்து இறைவனை காண செல்கிறார். அந்த ஐயாறில் இவர் வந்து இறைவனை தமிழால் பாடுகிறார். மாதர் பிறை கண்ணியானை என்ற ஒரு அழகான திருப்பதிகத்தை பாடி அங்கே கைலை காட்சியை, யாரும் இனிமேல் போகுவானாயா, நீங்கள் பேசாமல் ஐயாருக்கு போங்க, அங்கே எல்லா கைலாய காட்சியும் காணலாம். இங்கே இருக்கிறதான் கைலாயம் என்பதல்ல, எங்கெல்லாம் தமிழ் போற்றப்படுகிறதோ அவைகளெல்லாம் கைலாயம்தான் என்று கூறி நம்ம அடுத்த காட்சிக்குள்ளே போவோம். அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமான். இது எவ்வளவோ செய்திகளை நாம் கொண்டு கொண்டே போகலாம். இப்போது இன்றைக்கு நாம் காரிநாயனாரை பேசுவதால் இதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக தந்தேன். தமிழால் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டு. சேரமான் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் 2 பேரும் இணைபிரியாத ஈடிலான் நண்பர்கள், நட்புக்கு இலக்கணம் காத்தவர்கள். அந்த 2 பேருக்கு எப்படி அவங்க 2 பேரும் சேர வச்சாருங்கிறது சிறந்த தமிழ் செய்தி. சேரமான் பெருமான் சேர நாட்டு ராஜா. அவருக்கு இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட அறிமுகப்படுத்தி வைக்கணும். அது யாரோட வேலை? சிவபெருமானோட வேலை. அன்றாடம் இவர் சிவபூஜை செய்வார். சேரமான் பெருமான் சிவபூஜை நிறைய சமயத்தில் இறைவனது சிலம்பு ஒலி அவர் காதில் கேட்கும், அந்த கழல் ஒலி. அந்த கழல் ஒலி கேட்ட உடனே அந்த பூஜையை நிறைவு செய்வார். அன்றைக்குன்னு பார்த்து சிலம்பொலி கேட்கவே இல்லை. வருந்துகிறார், அழுகிறார், கரைகிறார், குமுறுகிறார், கொந்தளிக்கிறார். என்ன இது, என் பூஜையில் என்ன குறை அப்படின்னு சொல்லி தனது வாளை உருவி தன் கழுத்தை அறுக்க போகிறாரு. யார்? சேரமான் பெருமான். இந்த சிலம்பொலி கேட்கிறார். பூஜையை அன்றைக்கு நிறைவு செய்துட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, பெருமானே, நான் என்ன தவறு செய்தேன்? இன்றைக்கு ஏன் சிலம்பொலியே லேட் பண்ண, நீ ஏன் காலதாமதம் செய்தாங்க? சிவபெருமான் சொல்கிறாரு அசரீரியாக, சேரமானே, நான் சிதம்பரத்திலே சுந்தரன் பாடிய பதிகத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த தமிழ் என்னை ஈர்த்தது, அந்த தமிழில் என்னை ஈர்த்தது, அந்த தமிழ் என்னை மயக்குவித்தது. எனவே உனது பூஜையை நான் மறந்தேன், உனக்கு சிலம்பொலி தர மறந்தேன். பார்க்குறாரு, என்னடா அது, எனது பூஜையை விட சிறப்பானது உண்டு தமிழ் பாட்டா, அதுவும் சுந்தரன் தமிழ் பாட்டா, அவரை நான் காண வேண்டுமேன்னு உடனே கிளம்புறாரு. எங்கே? சிதம்பரத்துக்கு. இவர் போகிறதுக்குள்ளே அவர் வந்து கிளம்பி திருவாரூர் போயிடுறாரு. இவர் அப்படியே திருவாரூருக்கு போகிறாரு. அங்கே போய் இறைவனது மும்மணி கோவைன்னு ஒரு பாட்டை பாடுறார் சேரமான் பெருமான். அப்போது தமிழால் ஈர்க்க செய்ய வேண்டும் சேரமான் பெருமானை என்பதற்காகவும், சுந்தரனோடு இவரது நட்பு வேண்டும் என்பதற்காகவும் அங்கே ஒரு சிறிய ஒரு இன்சிடெண்ட்டை, ஒரு சம்பவத்தை உருவாக்கி தருகிறார் சிவபெருமான். தமிழுக்கு அங்கே முதலிடம், சுந்தரனுக்கு முதலிடம். சேரமான் பெருமான் சாதாரண ஒரு ராஜா, அவரை தமிழ் படிக்க செய்து அவர் மூலம் மும்மணி கோவை, சேரமான் உலா என்ற நூல்களையெல்லாம் தன் மீது பாடச் செய்தவர் சிவபெருமான். எனவே தமிழால் முடியும், இறைவனை அடைய முடியும் என்பதற்கு இவைகளெல்லாம் செய்திகள். அப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். பெத்தான் சாம்பான்னு ஒருத்தன்,
கொற்றவன்குடின்னு சிதம்பரத்து பக்கத்தில் ஒருத்தன். பெத்தான் சாம்பான்கிறவன் ஒரு பட்டியல் இனத்தான். திருக்கோயிலில் விறகு வெட்டி இறைவனது மடப்பள்ளிக்கு கொடுக்குறவன். அவனுக்கு முக்தி அடைய வேண்டும் என்பதே அவனது பேரவா. நமக்கெல்லாம் முக்தினா என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு விறகு வெட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. இறைவன்ட்டு அன்றாடம் வேண்டுகிறான், இறைவா எனக்கு முக்தி வேண்டும் அப்பான்ட்டு. போடா போய் பெத்தான் சாம்பான், அவன் அந்த வந்தான் பெத்தான் சாம்பான் இவன் பேர். கொற்றவன்குடியில் உமாபதி சிவா இருக்கிறாரு, அங்கே போ, நான் சொன்னேன்னு சொல்லு, உனக்கு முக்தி கிடைக்குங்கிறார். ஐயா எப்படியா நீங்கள் என்கிட்ட பேசுனது அவருக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் நம்புவாரா? சிவபெருமானே என்கிட்ட பேசணும்னு சொன்னால் அவர் நம்புவாரா? ஐயா எதுக்கும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க. சிவபெருமான் ஒரு பேப்பரை எடுத்து அதான் ஒரு சுவடியில் எழுதி கொடுக்குறார். ஒரு சிபாரிசு கடிதம், இவன் நம்ம ஆள், இவனுக்கு முக்தி கொடு. ஒரு அழகான தமிழ் பாடல் உருவாகிறது. அதை எடுத்து கொண்டு போய் உமாபதி சிவர்கிட்ட கொடுக்குறாரு. இவரை ஒரு சிறிய பூஜையை செய்து பெத்தான் சாம்பானை மேலுலகம் அனுப்பிச்சிடுறாரு. யார்? இவர் சாம்பலாகி எரிந்து மேலுலகம் போயிடுறாரு. யார் சொன்னபடி? சிவபெருமான் சொன்னபடி. அதுக்கப்புறம் அங்கே கதை இருக்குது. என்னன்னு கேட்டால், இவர் காணாமல் போயிட்டாருன்னு ஊரெங்கும் தேடுறாங்க. என்னடா அது, பெத்தான் சாம்பான் கோயிலுக்கு போனால், அப்போ கொற்றவன்குடிங்கிற மடத்துக்கு போனால், அதுக்கப்புறம் ஆளையே காணோம், என்ன ஆச்சுதுன்னு இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட? உமாபதி சிவத்திட்ட. அவர் சொல்கிறாரு, அவனுக்கு நான் முக்தி கொடுத்து விட்டேன். ரொம்ப சாதாரணமாக அவனுக்கு நான் முக்தி கொடுத்துட்டேங்கிறாரு. என்ன முக்தி கொடுத்தா? என்ன ரொம்ப ஈஸியான செயல்பாடா? ஆமாங்க, பாருங்க, சுவடியை இறைவன் எனக்கு அனுப்பிச்சான். அந்த சுவடியை படித்து பார்க்குறாங்க. என்னது இது? இறைவன் பாட்டெழுதி அனுப்பிச்சாரு. என்னையா கதையாக இருக்குது? இல்லைங்க, இதான் நடந்த கதை. அப்படியா? அப்போ அவர் சொன்னார்னா நீ யாருக்கு வேணாலும் முக்தி கொடுப்பியா? ஆமாம், இந்த பாரு, அங்கே ஒரு கள்ளிச்செடி இருக்குது பாரு, பக்கத்தில் ஒரு கள்ளிச்செடி வளர்ந்துருக்கு, பெரிய செடி. அந்த கள்ளிச்செடிக்கு முக்தி கொடுத்துருவியா? இறைவன் கொடுக்க சொன்னால் அதுக்கும் கொடுக்குறேன்னாரு. இவனை நீ கொலை பண்ணிட்டியா? பெத்தான் சாமானை காலி பண்ணிட்டு முக்தி கொடுத்தான்னு சொல்கிற. இப்போ அந்த கள்ளிச்செடிக்கு எங்களுக்கு முன்னாடி முத்து கொடு. இறைவனை வேண்டுகிறார். இன்னொரு பாட்டை பாடுறாரு. அங்கே கள்ளிச்செடி எரிகிறது. எரிந்து இறைவனோடு கலக்கிறது. எல்லோரும் காலில் விழுந்தாங்க. என்ன பாருங்கள், தமிழுக்கு கிடைத்த ஒரு மரியாதை. எத்தனையும் சொல்லி கொண்டு போகலாம். தமிழால் முடியும், தமிழால் இறைவனை அடையும். தமிழ் இறைவன் வளர்த்த மொழி. தமிழை வளர்ப்பதற்காக அகத்தியனை வடபுலத்திலிருந்து தென்புலத்துக்கு அனுப்பிய பெருமான் வளர்த்த தமிழ் மொழி. தென் பொதிகையிலே தனது திருமண காட்சியை அகத்தியனுக்கு காட்டிய மொழி. நம்ம இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். தமிழால் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு ஒரு 10 நாளுக்கு பேசலாம். அவ்வளவு செயல்பாடுகளை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த தமிழ் மொழி இன்றைக்கு ஆட்சி மொழியா? தமிழ் மொழி நமக்கெல்லாம் தேவையா? அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகிறது ஒழிய, நல்லவேளை இறைவன் இந்த நாட்டுக்கு தேவையாங்கிற கேள்விக்கு பதிலாக தமிழ் மொழி இந்த நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறதோடையாவது நின்றுட்டோம். போதும், பரவாயில்லை. தமிழை நேசிப்பது, தமிழால் இறைவன் புகழை பாடுவது, இவற்றாலே சிறந்தான் ஒருவன் காரியநாயனார். காரியநாயனார் இன்றைக்கு ஒரு நாயன்மாராக வைத்து போற்றப்படுவதற்கு அவர் வாசித்த தமிழும் அவர் நேசித்த இறைவனும் காரணம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் காரியநாயனாரை. அவரது திரு நட்சத்திரமாக மாசி பூராடம் அமைகிறது என்று சொல்லி இன்றைய காரியை நினைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.